நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியா இருக்கு. அமித்ஷா அவர்களுடைய திடீர் சென்னை வருகைக்கு காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன சார்? அமித்ஷா அவர்கள் சென்னை வருவதுங்கிறது உறுதியான செய்தி. அஃபிஷியல் அலௌன்ஸ்மெண்ட், உள்துறை அமைச்சர் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வெளிவரல. இது பாஜகவுடைய டாப் கேடர்ஸ் அவங்க உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. முக்கியமான மீடியா மூலமாக செய்தி வெளியாக இருக்குது, நம்பகத்தன்மையான செய்தித்தாள் மூலமாக வெளியாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது அமித்ஷாவோட சந்திப்பு இந்த மந்த்து ஏப்ரல் 10th 11th 2 days மீட்டிங். இந்த சந்திப்பு யார் நடத்துகிறாங்க, யாரோட தலைமை நடக்க போகுதுன்னா ஆடிட்டர் குருமூர்த்தியோட தலைமை நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துல இருக்கும். அஃபிஷியல் ஷெட்யூல் இன்னும் வெளியாகலை. உள்துறை அமைச்சர் அஃபிஷியல் ஷெட்யூல் எத்தனை நாள் பயணம், என்ன பண்ண போகிறேன், எங்கே அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வெளியாகலை. தற்போதைக்கு இது ஒரு தான் செய்தியாக வெளியே இருக்குது. இப்போ இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சந்திப்பை எதனால் செய்கிறாரு அமித்ஷா, இந்த சந்திப்பை எதுக்காக செய்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களும் பிறகு செங்கோட்டையன், அண்ணாமலையெல்லாம் மாற்றி டெல்லியில் உள்துறை அமைச்சரை மீட் பண்ணி சில டிஸ்கஷன்லாம் செஞ்சாங்க. அதன் பிறகு தான் 2026 தேர்தலில் பாஜக பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக புரிஞ்சுது. ஸோ கிளியராக சொல்கிறாங்க, என்டிஏ ஆட்சி 26 மலரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அமித்ஷா தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அதை நோக்கி அவங்க இந்த பாலிடிக்ஸை கூர்மைப்படுத்தி கொண்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏன் ஒர்க் பண்ணணும், ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக மீட்டிங்ஸ்லாம் முடித்தாங்க. ஏன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பாஜக கிளியர் கட்டாக பிளான் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. 26 நோக்கி கிளியர் கட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு 4 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று, கூட்டணி ஜெல் ஆகணும். பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி நல்லா ஜெல் ஆகணும். ஒன்று, அந்த ஜெல் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இபிஎஸ் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. 2 பேருக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறது. 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. ஏற்கனவே கடந்த காலத்தில் இபிஎஸ் பற்றி இவரும் பேசினார். 2வது அதிமுகவுடைய ஐகான்ஸ் தலைவர்கள் எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் அண்ணாமலை விமர்சனம் பண்ணார். அதில் ஒரு பெரிய சிக்கலாக மாறிச்சு. ஸோ இப்போ இந்த கூட்டணி ஜெல் ஆகணும் அப்படின்னா அண்ணாமலை வச்சுட்டு ஜெல்லானா நிச்சயமாக தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியுடைய ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் அசிங்கமாக பேசிட்டு அவமதிக்கும் வகையில் பேசிட்டு அந்த தலைவர் கூட எப்படி கூட்டணியில் ஜெல்லாக முடியும்? தொண்டர்கள் நிச்சயமாக ரசிக்க மாட்டான். அவ்வளோ பேரும் கோபத்தில் ஆப்போசிட்டாக ஓட்டு திரும்பிடும். ஸோ அண்ணாமலை மாற்றணுன்றது அஃபிஷியல், அது சேரணும் அப்படின்னா அண்ணாமலை மாற்றினா மட்டும் தான் அது சுமூகமான ஒரு இடத்துக்கு நகரும். அந்த தலைவர் 2 பேரும் 2 கூட்டணியும் 2 கட்சியும் கூட்டணியில் கூட 2 கட்சி நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கு அதுதான் முக்கியமான ஃபேக்டர், அண்ணாமலை ஃபேக்டர். ஸோ அண்ணாமலையோட சேஞ்சஸ் ரொம்ப முக்கியமானது. அண்ணாமலை சேஞ்சஸ்க்கு இந்த குருமூர்த்தியோட ஆல்ரெடி அவங்க சில பட்டியலாம் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி தான் அதுக்கு பொறுப்பாளராக இருக்கார். இந்த யார் அடுத்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நியமிக்கிறதுக்கு அவர் தான் ஒரு பொறுப்பாளராக செயல்பட்டுருக்காரு. அவங்களும் சில லிஸ்ட்டில் சில பேர்லாம் வச்சுருக்காங்க. நைனா நாகேந்திரன், வானதிக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களும் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் சில பேர்லாம் வச்சுருக்காங்க. கருப்பு முருகானந்தன் பேர் சொல்கிறாங்க. அந்த பேர்லாம் அஃபிஷியலான பேர் கிடையாது. ஆர்எஸ்எஸும் சில இன்ட்ரெஸ்ட் ஆர்எஸ்எஸும் சில கேட்டரை கொண்டு வைக்கணும் அப்படின்ற சில முடிவுகளும் வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போதைக்கு அந்த தலைமை மாற்றப்பட போது அந்த இடத்துக்கு யார் வந்தால், அதாவது அது உள்ளுக்குள்ளே எப்படி நடக்குது, அந்த ஃபேக்டர்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, தமிழிசாக இருக்கட்டும், வானதியாக இருக்கட்டும், நயினார் போன்றவர்களாக இருக்கட்டும் அவங்க எப்படி அந்த விஷயத்தை இது பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை மாற்றன்றது அவங்க ரொம்ப பெரிய அளவில் விரும்புகிறாங்க. அவங்க காரணம் என்னன்னா நாங்கள் அதிமுகவோட நட்பு பாராட்டும், நல்லபடியாக அந்த கூட்டணி கரெக்டாக கொண்டு போவோம், எந்த தலைவர்களுக்கும் மனசங்கடம் வராத அளவில் அந்த கூட்டணியை கொண்டு போவோம். அண்ணாமலை அதை சரியாக கொண்டு போக தெரியல, அவருக்கு அதை செய்யலை. அதனால தான் இப்போ அவங்களாம் பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டேன், நம்ம கூட நான் இருந்த வரையும் அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சொல்கிறாங்க. மற்றவங்களும் அதை ப்ரொப்போசலாக வைக்கிறாங்க, நான் கரெக்டாக கொண்டு போகணுன்றிருக்கேன். அதனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி போயிட்டுருக்கு. அப்போ அது யார் வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கிற டிஸ்கஷன் இந்த அமித்ஷாவோட சந்திப்பில் அது இருக்க போகுதுங்கிறது ஒன்று. அப்படி அந்த இடத்துக்கு மாற்றப்படுறார், அண்ணாமலை மாற்றப்படுறாருன்னா அப்போ அவருக்கு என்ன ஃபியூச்சர், அவருக்கு என்ன ஒரு மத்திய அமைச்சரா, அடுத்து வேறு ஏதாவது விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்ததான் சில எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. பீகார் எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இதெல்லாம் மீன் பண்ணி இந்த எலெக்ஷன்லாம் அங்கே பாஜக கால் ஒன்றணும் அப்படின்னா வேறு ஏதாவது இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அகாமடேட் பண்ணணுமா, சென்ட்ரலில் கேபினெட் அகாமடேட் பண்ணணுமா, அதனால் அமைச்சரை மாற்றி அமைக்கணுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் டெல்லியில் அண்மையில் மோடி மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருந்துச்சு. அதை பற்றி டாக் வந்துட்டு இருந்துச்சு. பட் அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அப்படி ஏன்னா அண்ணாமலை விஷயத்தில் கை வச்சாவே அது அமைச்சர் மாற்றம் தான். சரி, அப்போ அது ஒருத்தருக்காக மாற்ற போகிறாங்களா அல்லது கூடுதலாக சில பேரெல்லாம் சேர்த்துக்கிட்டு மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று.
அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அண்ணாமலை தனி கட்சி துவங்குறதுக்காக, ஏன்னா வந்து கை விட்டுருவாங்க போல இருக்கு இவங்க. சென்ட்ரலையும் மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டேட்லேயும் மாற்ற போகிறாங்க. ஸோ கை விட்டுருவாங்க. அவர் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காரு, வந்து தனி கட்சி துவங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பட் அதை நான் வந்து சாத்தியமாக அது இருக்க மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா வந்து தனி கட்சி ஆரம்பித்தா பணம் எப்படி காணாம போகும் அப்படிங்கிறது டெல்லியில் அமித்ஷாவோ மோடியோ பகச்சிட்டு தனி கட்சியெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அது வேறு மாதிரி போகும். ஆனால் அங்கே அண்ணாமலைக்கு என்னென்னா தனிப்பட்ட ரீதியாக வந்து அவர் வந்து தன்னை ஒரு லீடராக அவர் கருத ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக, உதயநிதிக்கு ஈக்குவலாக, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலாக, விஜய்க்கு ஈக்குவலாக, சீமானுக்கு ஈக்குவலாக தன்னையும் ஒரு தலைவராக கருத ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆனால் இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள். இவங்க இந்த கட்சியில் ஒரு தலைவர் இருக்கிறது அப்படிங்கிறது அது முழுக்க அது அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கடுத்து அவங்களோட வாரிசுகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது உள்ள மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தேசிய கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிறது டெல்லி தான் முடிவு பண்ணும். இங்கே அந்த கனவு காணவே முடியாது. அது வந்து ஒரு டெம்பரரி பீரியட் தான், 3 years 4 years அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சா 2 times வாய்ப்பு ரிப்பீட்டடாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அப்படி தான் போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து அண்ணாமலையோட ஃபேக்டர் போயிட்டுருக்கு. இப்போ அண்ணாமலை விஷயத்தை பற்றி அமித்ஷா பெரிய டிஸ்கஸ் பண்ணுறாரு குருமூர்த்தியோட. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி, இந்த ஏடிஎம்கே பிஜேபி ஜெல் ஆகிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஜெல் ஆகிறதுல என்னென்னா ஒன்றிணைந்த அதிமுக வேணுங்கிறது அமித்ஷாவோட நீண்டகால விருப்பம். ஒன்றிணைஞ்ச அதிமுக அப்படிங்கிறது வந்து அவங்க ஓபிஎஸ் ஃபேக்டரு, சசிகலா ஃபேக்டரு, தினகரன் ஃபேக்டரும் முக்கியமானது. தனி கட்சியாக இருக்காரு, பட் இணைஞ்சாருன்னா அது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு பண்ணுறாங்க. சப்போஸ் தினகரன் இணையவே மாட்டாருன்னா என்டிஏல பயணிக்கலாம். அமமுக வந்து என்டிஏல ஒரு பார்ட்னராக இணைச்சிக்கிட்டு பயணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இந்த மூவ் வந்து அமித்ஷா முன் வச்சிருக்காரு. இந்த ப்ரொபோசல் ஆரம்பத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரு. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா என் தலைமைக்கு பெரிய சிக்கல் இருக்குது, அதனால் வந்து அவர் வந்து மாட்டேங்கிறாரு. அதனால தான் வந்து அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த முரண்பாடுகளை அமித்ஷா கையாளுறாரு. அது வந்து செங்கோட்டையனுடைய முரண்பாடு, செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கும் சில முரண்பாடு இருக்குது. அதனால் அவரை வந்து கூப்பிட்டு பேசுறது செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சில அரசியலை முன்னெடுக்கிறார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ வந்து என்டிஏ அலைன்ஸ் அமைக்க போதுன்னா என்டிஏக்கு யார் வந்து ஃபேஸாக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஃபேஸ் நானாக தான் இருக்கணுன்ற இபிஎஸோட விஷயமா இருக்குது. நீயா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீ செஞ்சு கொடுத்தா நீ இருக்கலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவோட விஷயமா இருக்குது. அதனால் வந்து அது 2 பேரும் அந்த விஷயங்களும் ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. ரெண்டாவது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏல வலுவாக இருந்துச்சுன்னா தான் இதை மையமாக வச்சா அடுத்து பிஎம்கே, தேமுதிக இன்னொரு விஷயத்தை எய்ம் பண்ணுறாங்க. அது ஏன்னா என்டிஏக்கு எய்ம் பண்ணுறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எய்ம் பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து அடிப்படையில் வந்து இங்கே வந்து திமுக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பாங்க. ஆனால் விஜய் மாதிரி தான் பாஜக எதிர்க்கிறது ஒரு பேரளவில் இருக்கும், ரொம்ப தீவிரமான எதிர்க்க மாட்டாங்க. பெரிய இங்கே திரும்ப திமுக தான் போட்டு அடிப்பாங்க. அதான் அந்த பாலிடிக்ஸ், அவங்களோட பாலிடிக்ஸுங்கிறது. அது ஏன்னா வந்து இலைமலர் தான் ஈழமலர்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீமானோட அரசியல் ஆரம்பித்ததுனால என்னவோ தெரியல, அந்த அரசியல் இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் பார்த்தா பாஜக எதிர்க்க மாதிரி தோற்றம் இருக்கும், பட் பெரிய லெவலில் இருக்காது. திமுக தான் அடிப்பாங்க. அவங்க திமுக எதிர்க்கிற அரசியலாம் பிரைமரி அரசியல். ஸோ வந்து அதனால் வந்து இந்த பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு டெல்லி பாஜக அதையும் அமித்ஷா அதையும் ஒரு கணக்கு போடுறாரு. எப்படின்னா ஏன்னா வந்து 4 முனை போட்டி. இப்போ திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ, மோடி அமித்ஷா ஸ்டைலில் சொல்கிறதா என்டிஏ கூட்டணி ஒன்று, ரெண்டாவது இது 2வது, 3வது வந்து நாம் தமிழர், 4வது விஜய். 4 முனை போட்டியாக இருக்கும். இப்போ 4 முனை போட்டி அப்படின்னும் போது 4 முனையில் வந்து திமுக தவிர்த்து மற்ற 3மே திமுக எதிரான அரசியல் செய்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது 4 முனை போட்டியில் திமுகவோட எதிர்ப்பாக்கள் 3ஆக பிரிய போகுது. அப்போ 3ஆக பிரியுதுங்கிறது வந்து திரும்ப திமுக ஒரு கெயினாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த 3 பிளவுங்கிறது 2 பேர்களாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கை வந்து அமித்ஷா போகிறதா ஒரு பிளான். அதனால வந்து என்டிகே உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வர போகிறாங்க. இதுதான் இந்த 4 விஷயத்தையும் இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் செய்திகள் வந்துட்டுருக்கு. சார், அப்போ பார்த்தீங்கன்னா சீமான் வந்து தொடர்ந்து தனிச்சையாக போட்டிட்டு தான் அவருடைய இதுவாகவே வச்சிருக்காரு, நிலைப்பாடாக வச்சிருக்காரு. ஒருவேளை கூட்டணி குறித்து பேசினா அவர் கூட்டணிக்கு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் அது வந்து கடைசி நேரத்தில் சில ட்விஸ்ட் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்னும் 1 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படின்னா வந்து எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, இப்படி சீமான் வந்து இது பயணிக்க மாட்டார், செய்ய மாட்டார்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன் ரீசெண்ட் டேஸில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 monthஸில் சீமான்றது சில கடந்த காலத்தில் அவரோட அரசியல் ஸ்டாண்டுக்கும் தற்போதைய அவர் அரசியல் ஸ்டாண்டுக்கும் அவர்கிட்ட சில மாற்றங்கள் தெரியுது. அவர் கூட்டணியில் பயணிக்க மாட்டார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, விஜய் என் தம்பியும் கூட வந்து என் தம்பி நான் ஒன்றா பயணிப்போம் அப்படின்னு அவரே சொன்னார். விஜய்க்கு அதுக்கு அனுமதி இருக்கான்றது இல்லை, ஆனால் இவரே அதை சொன்னார். அவர் ஒரு வாரம் தான் கணக்கு பார்த்தார், நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணிக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் அண்ணன், அவன் என் தம்பி, அவன் தான் என் கூட கூட்டணி வரணும், நான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜம்பமாலாம் பேசினார். ஆனால் வந்து விஜய் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்திட்ட மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அவர் வெளிப்படையாக அவரோட அரசியல் ஸ்டேஜில் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பெரியாரெலாம் கையில் தூக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான விமர்சனத்தெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி ஒரு சர்ச்சைலாம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன். அதனால் வந்து சீமான் விஜய் சேர்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. ஏன்னா 2 பேருக்கும் நிறைய முட்டல் மோதல் இருக்குது அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது சீமானுக்கு எப்படின்னா வந்து தானா ஃபேஸ் அது ஜெயிக்கிறமோ இல்லையோ
ஃபேஸ் அந்த இடத்துல அவரோட ஃபேஸாக இருக்கணும். தனிப்பட்ட கட்சியிலுமே அவருக்கு தான் பிரச்சனை. அந்த கட்சிக்கு ப்ராப்பரான பைலாவே கிடையாது. ஒவ்வொரு போஸ்டிங்கான எலெக்ஷன் எப்படி நடக்குது, எப்படி ஒருத்தர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு, எப்படி ஒருத்தர் பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்ற மாதிரியான எலெக்ஷனே எதுவுமே கிடையாது. நான் சொல்லலை, அந்த கட்சியில் சீமான் கூட 27 ஆண்டுகள் பயணித்த அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீஷ் பாண்டியனே நம்மகிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. டீட்டெயிலாக அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பார். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அதில் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால என்னென்னா, கூட்டணி அமைச்சாலும், விஜயோட கூட்டணி அமைச்சாலுமே அந்த இடத்துல நான் தான் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சீமானோட கிளைம் இருக்கும். அதை விஜயம் விட்டு கொடுக்க மாட்டார். அதெல்லாம் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது தான் பார்க்குறேன். ஸோ வந்து அப்போ இந்த இடத்துக்கு அவர் வரும்போது, ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் நான் சொன்ன மாதிரி சீமான் என்ன விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் ஒரு புள்ளியில் அறுவடை பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அந்த விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பேசுகிறார். அப்போ அப்படின்னு பேசுகிற அர்த்தம் என்னென்னா, இது வந்து அதிமுக பேசுகிற டோன். சரியா? அதிமுக தான் திமுக எதிரான ஒரு கூட்டணியை வழி நடத்துவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி அவங்க தான், அது எதிர்கட்சி அவங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தான் இந்த வார்த்தையை பேசினா கரெக்டு. ஆனால் சீமான் பேசுகிறார் அப்படின்னா இவர் வந்து ஸ்க்ரீன்லேயே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் நடக்கிற சண்டையில் இவர் ஸ்க்ரீன்லேயே கிடையாது. இன் ரீசெண்ட் டேஸில் என்னென்னா, நிறைய சீமானுக்கு வந்து விஜயோட கட்சி ஆரம்பிச்சதுனால அவருடைய தொண்டர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியே போகிறது, அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து 8% வாக்கு வங்கி அவரால் தக்க வைக்கிறதே பெரும் பாடாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான போடு தான். ஏன்னா விஜய் வந்ததுனால வந்து நிச்சயமாக வாக்குகள் பிரிய ஆரம்பிக்க போகுது. விஜய் வந்ததுனால திமுகவுக்கும் வாக்கு சரியும், அதிமுக எல்லாருக்குமே கிராஜுவலாக சரியும். ஏன்னா இவர் புதுசாக ஃபீல்டுக்கு வராரு. அப்போ புதுசாக வர்றதுனா புதிய வாக்குகள் வாங்குவார். ஆல்ரெடி போயிட்டு இருக்க ஃபேக்டரி எல்லா கட்டத்தையும் எல்லா கட்சிக்கும் வாக்களிச்சவங்ககிட்ட ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது இங்கேயும் ஷிஃப்ட் ஆகும். ரெண்டாவது ரசிகர்கள் இருப்பாங்க, எல்லா கட்சிக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ரசிகர்களோட வாக்கும் ஷிஃப்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து அது எல்லாருக்கும் சிக்கல் இருக்கும்போது சீமானுக்கு நிறைய சிக்கல். ஏன்னா பெரிய கட்சிக்கு போச்சுன்னா சின்னதாக தான் போகும். இவர் இப்போ தான் சின்ன கட்சி இருக்கார். இவர்கிட்ட போச்சுன்னா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இவர் வந்து அந்த விஷயத்தையும் யோசிச்சாகணும். அப்போ அதனால் வந்து கூட்டணிக்கு போகக்கூடிய நெருக்கடி, கூட்டணிக்கு போனால் கட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம், அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த 8% குறையாமல் இருந்தால் கூட மாநில அந்தஸ்துங்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சீமானுக்கு இருக்குது. ஸோ வந்து அவர் அதனாலேயே கூட்டணியை நோக்கி அவர் நிறைய கருத்துக்கள்லாம் தெரியப்படுத்தினார். ஆனால் அவர் யார்கிட்ட போனாலும் போவார், திமுக கூட போக மாட்டாங்கிறது அவரோட அரசியலாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கடைசி நேரத்தில் சில ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு நான் என்ன சொல்லணும்னா, கடைசி நேரத்தில் இந்த ஒரு வருஷத்தில் திமுக எதிரான சில பிரச்சனைகள் உருவாகும். அப்படி உருவாகாட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை பூதாகரமாக இவங்களால் காட்டப்படும். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்டிஏ இவங்க பாஜக இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, சீரியஸான பிரச்சனை காட்டப்படும். அந்த சீரியஸான பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு கூட்டணி உருவாகணும். பிரச்சனையின் அடிப்படையில் கூட்டணி உருவாகும். தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையிலையோ தனிப்பட்ட கட்சியின் கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி இப்போ எதுவுமே நடக்காது. கடைசி நேரத்தில் சூழல் தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்க பதிலாக, அந்த மாதிரியான சூழலை காமிச்சு அந்த சூழலின் அடிப்படையில் சீமான் அவர்கள் இங்கே சேரார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் காட்டப்படலாம். ஏன்னா இந்த அமித்ஷாவோட மீட்டிங்கில் அவங்க வந்து சீமானே ஒரு சேர்த்து ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. 4 முனை போட்டியை 3 முனையாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி, இப்போ இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாஜகவுடைய திட்டங்கள், அந்த எலெக்ஷனை சந்திப்பதற்கான திட்டங்கள் என்னவாக இருக்கு? 1 வருஷம் இருக்குது. ஆனால் 1 வருஷம் இருந்தாலுமே இப்போ வந்து பாஜக வந்து தங்களுடைய தேர்தல் நோக்கி அந்த வேலைகளை வேகமாக முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 24 எலெக்ஷனில் என்ன பண்ணாங்கன்னா தனித்து களம் கண்டாங்க. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக விட்டுட்டு 3வது அணின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு அணியை கட்டமைச்சாங்க. அது முழுக்க அண்ணாமலையோட இன்ட்ரெஸ்ட்டு. பட் அது வந்து ஒன்றுமே ஆகலை, 0 ஆகிடுச்சு அப்படிங்கிறது எண்டாவது ரிசல்ட் தெரிஞ்சுது. ஆனால் சரி 24 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கணக்கு போட்டாங்க, இங்கே தனித்து களம் காணக்கூடிய ஒரு விஷயம் சரியான நகர்வா தப்பான நகர்வா அப்படிங்கிற விஷயத்த டெல்லி பாஜக சரியாக கணக்கு போட்டாங்களா என்னன்னு தெரியல. அது தப்பாக கணக்கு போட்டாங்க நான் பார்க்குறேன். ஆனால் 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கணக்கு வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா, 4 வருஷம் திமுக ஆட்சி நடந்துருச்சு. எலெக்ஷன் வரும்போது 5 வருஷம். 5 வருஷம் திமுகவுக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். 1. 2வது, திமுகவுக்கு கலைஞர் மாதிரி வலிமையான தலைவர்கள் இருந்தபோதே அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட்டாக வந்தது கிடையாது. 5 வருஷம் அவங்களோட பீரியட். ஆனால் ஏடிஎம்கேக்கு அது வந்து எம்ஜிஆர் பீரியட் நடந்திருக்கு பேக் டு பேக் கவர்மெண்ட்டு, ஜெயலலிதா பீரியடில் பேக் டு பேக் வந்திருக்காங்க. பட் அது வந்து திமுகக்கு இல்லை. அதனால் இந்த முறை அவங்க அந்த ஒரு கணக்கு ரெகுலராக இருக்க பேட்டர்ன் இப்போவும் தொடர தான் போகுது. அப்போ பேக் டு பேக் கிடையாது. 1. 2வது, ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்குது. அவங்க நிறைய விஷயத்த பின்பான் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய விலைவாசி உயர்வு, பல்வேறு விஷயத்தில் வரி ரீதியான சிக்கல், அந்த மாதிரி விஷயம் இருக்குது. 2வது வந்து வாக்குறுதி, தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதில் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் வந்து அவங்க வந்து கையில் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் தான் கூர்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னென்னா 26 பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம கரெக்டாக அதை மிஸ் பண்ணக்கூடாது அந்த வாய்ப்பை அப்படின்றது தான் வந்து டெல்லி பாஜக போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்மையில் அவங்க சில சர்வேலாம் நடத்தலாம் சொல்கிறாங்க. அந்த சர்வேல ஆட்சி மாற்றதான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தணுன்றதுனால இப்போவே என்டிஏ ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம். எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடியே என்டிஏ இருக்கிற மாதிரி களத்தில் காமிச்சிட்டே இருந்தால் தான்
அது வந்து திமுக கூட்டணி. ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா 2019க்கு முன்னாடி இருந்தே இந்த கூட்டணி உருவாயிடுச்சு. இடதுசாரிகள், விசிகா, திமுக இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போவே உருவாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிட்டாங்க, ஒரு சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிட்டாங்க, ஒரு உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு உங்களோட விஷயம் இருக்குது. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு முறையும் கூட்டணி மாறிட்டே இருக்குது. ஸ்ட்ராங்காக இல்லை, சில நேரத்தில் தனியாக இருக்காங்க. அப்போ அது ஒரு பெரிய பலவீனமாக இருக்குது. அப்போ அதை வந்து பலமாக்கணும். திமுக எதிராக மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கல இங்கே வாங்க, எங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்டிஏவை காட்டணும், என்டிஏவை ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக இப்போ இருந்தே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து 26ல் ஒரு மாற்றம் இருக்குது, அதை கரெக்டாக அறுவடை பண்ணணும். அதனால் திமுக எதிர்ப்பு வாக்கில் சிதறாமல் ஒரு புள்ளிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த வேலையை இப்போ வந்து துவக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் பார்க்குறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு பாஜக ஆட்சிக்கு வருவாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது பாஜக ஏன் வந்துட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் எதிர செயல்படணும்? இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்போ இந்த மொழி சார்ந்த விஷயம், இந்த ஹிந்தி திணிப்பு, என்இபி விஷயம், ஃபினான்ஸ் நிதி கட் பண்ணுற அந்த விஷயம், இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்றதை நான் பார்க்குறது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து பாஜக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை டச் பண்ணுறாங்க. இதை டச் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் ஆளுநரையும் ஒரு நபரை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆளுநர் வந்து எப்போயும் இங்கே இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறாரு. அந்த நெருக்கடியை பாஜக வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அது நல்ல ஒரு நெருக்கடி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நெருக்கடியோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மீது மக்களுக்கு ஒரு அனுதாபம் உருவாகுது. முதல்வர் மீது மக்களுக்கான ஒரு பார்வை மாறுது. ஏன்னா யார்ப்பா ஒரு ஆளுநர் தொடர்ச்சியாக வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை, அவர்கிட்ட இவர் மாட்டிட்டு கஷ்டப்படுறாருப்பா, நம்ம தேர்ந்தெடுத்த முதல்வர் கஷ்டப்படுறாருப்பா அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் மாறுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் ஒரு விஷயத்தை அறகுறையாக படிச்சுட்டு அதை ஒரு கருத்தாக பேசுறது மூலமாக அதுக்கான சரியான விளக்கத்தை இவங்க கொடுக்கும்போது அந்த விளக்கம் ஃபுல்லாகவே திமுகவுடைய கோர் அரசியல், அது எல்லாமே திராவிட சித்தாந்தமோ அல்லது வந்து இந்த சனாதன விஷயமோ இந்த மாதிரியான விஷயங்கள் அது இவங்களுக்கான கோர் பாலிடிக்ஸ். அப்போ அதை பேசுறது மூலமாக இவங்க அரசியல் உயிர்ப்போட இருக்குது, திராவிட அரசியலை உயிர்ப்போட வச்சுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வில்லன் மாதிரி இவர் தெரிகிறாரு, நம்ம ஆளுநர் தெரிகிறார், ஹீரோ மாதிரி ஸ்டாலின் தெரியாது. ஹீரோ மாதிரி மீன்ஸ் என்ன, ஒரு பாதிக்கப்பட்ட மக்களோட கரிசனத்தை பெற்ற ஹீரோ மாதிரி தெரிகிறார். இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு கிரெடிட்டாக மாறிடுது. ஆளுநர் மூலமாக பாஜக செய்யக்கூடிய எல்லா விஷயமே இங்கே திமுக ஒரு ப்ளஸ் தான். சரியா? அதே மாதிரி ஃபினான்ஸ் ரீதியான விஷயம், ஃபினான்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து சில நெருக்கடி ஏற்படுத்துறது. நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும், இந்தியை நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில மொழி ரீதியான திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து திரும்பவும் அது உங்களுக்கு ஒரு, ஏன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து கோர் பாலிடிக்ஸ். மொழி ரீதியான பாலிடிக்ஸ் தான் திமுக கோர் பாலிடிக்ஸ். ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ் அதுதான், அதுக்கப்புறம் மற்ற பாலிடிக்ஸ். அப்போ அந்த பாலிடிக்ஸாக இருக்கட்டும், நிதியை கட் பண்ணுறது மூலமாக அதன் மூலமாக ஒரு வந்து நிதிக்காக போராடுறது, எப்பயும் போராடுறோம் மக்கள் மத்தியை வந்து ரசிப்பாங்க. போராடாமல் இருக்கிறவனோட போராடுற குணத்தோடு இருக்கவன் போராடிட்டே இருக்கான் பார்த்தியப்பா அப்படின்னு அவன் மக்களுக்காக கஷ்டப்படுறான்ப்பா அப்படின்னு மாதிரி மக்கள்கிட்ட அனுதாபம் கிடைக்கும். அது எப்படி ஆளுநருக்கு எதிராக இங்கே வந்து திமுக ஒரு அனுதாபம் கிடைக்குதோ அதே மாதிரி நிதி விஷயத்துலையும் போராடும் போது ஸ்டாலினுக்கு அந்த ஒரு ப்ளஸ் ஒன்று கிடைக்குது, திமுகவுக்கு அந்த ஒரு ப்ளஸ் கிடைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் சார்ந்த விஷயம், நீட்டுமே கூட அதுக்கும் ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்னென்னா இவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நான் வந்து அதை நீட்டை ரத்து பண்ணிடுவேன், அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு 4 வருஷமாக அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. அதனால் இவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் தான் மாறுது. ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி டோட்டலாக இந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்க நான் இவ்வளோ விஷயத்துக்காக கஷ்டப்படுறேன், அவங்க அதுக்கான அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு இவ்வளோ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் கவர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பாஜக இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட பாஜக வில்லனா நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க திமுக. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு செட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா இவ்வளோ மைனஸை வச்சுக்கிட்டு பாஜக எப்படி தேர்தலில் வெற்றி பெறும்? ஏன்னா ஆட்சி மாற்றம் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்மாக நம்புகிறாங்க. அதுக்காக ஒரு என்டிஏ ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும் போது இவ்வளோ மைனஸ் தான் பக்கம் வச்சுருந்தாங்கன்னா அதிமுக வாக்கும் வராமல் போயிடும். ஏன்னா அதிமுக இவங்க ஒன்றா கூட இருக்கனால இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் பாஜக கூட வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் மக்களுடைய இந்த மென்டாலிட்டி மாற்றுற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு டாக்டிக்ஸை பாஜக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது என்னென்னா திமுக இதனால தான் திரும்ப ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை நம்மளை மக்கள்கிட்ட ஒரு வில்லனாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சில ஆஃபர்ஸ் அறிவிக்கிறது மூலமாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தமிழ்நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய இயற்கை சீற்றம், பேரிடர் பிரச்சனை, சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டம், அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு 37,000 கோடி சம்திங் என்னமோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டாங்க. ஆனால் அதுக்காக எந்த ஸ்பெஷல் ஃபண்டும் கொடுக்காம வழக்கமாக பேரிடர் காலத்தில் கொடுக்க வேண்டிய நிதி 277 கோடி நினைக்கிறேன், அதுதான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நேற்றுக்கு என்ன ஒரு அப்டேட்னா உள்துறை அமைச்சகம் ஒரு புதுச்சேரி, தமிழ்நாடு,
அப்புறம் இன்னும் சில 2 ஸ்டேட்ஸ், இந்த 2 ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து ஒரு 1200 சொச்சம் கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்டு. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 522.34 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பேரிடர்கால ஃபண்டு, அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறது திடீர்னு எலெக்ஷன் டைமில் நான் வந்து பாஜக பொறுத்து நல்லா அவங்களோட கணக்கு பாருங்கள். எந்த ஸ்டேட் எலெக்ஷன் சந்திக்க போதோ அந்த ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்கீம்ஸ் அறிவிப்பார் மோடி. அது வந்து எலெக்ஷன் டைமில் வந்து மகாராஷ்டிராவுக்கு செஞ்சுருக்காரு, அதே மாதிரி வந்து ஹரியானாக்கு செஞ்சுருக்காரு, எல்லா ஸ்டேட்டுக்கும் அவர் வந்து டெல்லிக்கு செஞ்சுருக்காரு, எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணுவார். இப்போ பீகார் எலெக்ஷன் வரப்போகுது, பீகாருக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு, பண்ணவும் போகிறாரு. சரியா? அப்போ அந்த மாதிரி விஷயத்தை வச்சிருப்பார். அப்போ வந்து இந்த நிதியை கட் பண்ணி தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து நிதியை கட் பண்ணுறதுனால மக்கள்கிட்ட நம்மளை இல்லைனா காட்டுறாங்க. நாளைக்கு நிதி ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அதை அந்த பாலிட்டிக்ஸ் அவங்க பண்ண முடியாதுல்ல. அப்படின்னால கடைசியாக அதை ஒரு ட்ரம்ப் கார்டை அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு அரசியல் செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அப்படி ஒன்று செஞ்சாங்கன்னா அது நிச்சயமாக டிஎம்கேக்கு ஒரு மைனஸாக தெரியும். ஏன்னா அவங்கள வந்து வில்லனாக காட்ட முடியாதுல்ல, ஃபண்டு கொடுத்துட்டாங்க. அது இன்னொன்று அந்த ஃபண்டை கொடுத்தது காரணம் ஏடிஎம்கே ஒரு நெரட்டிவும் காட்டுவாங்க. எதிர்கட்சி, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன், செய்திகள் இருக்குது, நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நீட் விலக்கு வந்து வாங்கி கொடுங்க, நீட் விலக்கு பெற்றுட்டு நீங்கள் கூட்டணி, நான் அவங்க கூட கூட்டணி வரேன், தமிழ்நாடு நீட் விலக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் நாங்கள் வைங்கன்னு சொல்கிறாரு. அழகாக இப்போ இந்த கோரிக்கை வைக்கிறோமா. அதே மாதிரி இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க, கர்நாடகாவில் வந்து மேகதாது அணை கட்டத்தை தடுக்கணும் காங்கிரஸ், அதுக்கு நீங்கள் டிமாண்ட் வைக்கணும்னு சொல்லி பதில் இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸை அவங்களுக்குள்ளே வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக என்ன பண்ணணும்னா, 26 எலெக்ஷனில் இந்த என்டிஏ கூட்டணி அமையும் போது தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா அதிகாரம் ஃபுல்லாக டெல்லிக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுத்து, எடப்பாடி பழனிசாமிக்காக தான் செஞ்சு கொடுத்தேன், அதிமுக தான் செஞ்சு கொடுத்தேன்ற ஒரு பேர் கிடச்சிச்சுன்னு வைங்களேன், அது வந்து எலெக்ஷனை சந்திக்கும் போது ஏடிஎம்கே கூட்டணிக்கு அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ். ஏன்னா வந்து பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ நாள் வரை ஆட்சி இருந்தார், அவரால் அதை செய்ய முடியல, நான் செஞ்சுட்டு பாருங்கள், நம்ம மோடினால அதை செஞ்சு கொடுத்துறேன், நான் அமித்ஷா நாளை செஞ்சு கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்டர் கொடுத்து அதன் மூலமாக வந்து மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சைன்ஸை எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயத்தை, ஏன்னா பாஜகவுக்கும் நல்லா தெரியும், இவ்வளோ விஷயத்தை நம்ம உணர்வுபூர்வமான விஷயத்தை டச் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளை மக்கள் எதிரே தான் பார்ப்பாங்க, அப்போ நமக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, இல்லை நம்ம கூட இருக்க அதிமுக தான் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற கணக்கு அவங்களுக்கும் தெரியும். இப்போ கடைசி நேரத்தில் ஏதாவது திடீர்னு ஒரு மாத்திர மாதிரியான ஒரு விஷயம், எதை வச்சு திரும்ப திமுக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை கடைசியில் காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ நிதி தான் அவங்க மெயின் ரீசன், மற்றதான் ஐடியாலஜியான விஷயம். ஹிந்தி விஷயம் வந்து ஐடியாலஜி விட்டுற மாட்டாங்க, பின்வாங்குவாங்க, ஆனால் விட்டுற மாட்டாங்க. என்இபியை அமல்படுத்ததாக இருக்கட்டும், பின்வாங்குவோம். மும்மொழி கொள்கையை சரி பின்வாங்குவோம், இப்போ அமல்படுத்த வேண்டாம், கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம், 26 எலெக்ஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து நீட்டு போன்ற விஷயம்லாம் வந்து ஐடியாலஜி சார்ந்த கல்வி ஃபுல்லாகவே ஐடியாலஜி சார்ந்த விஷயம். அந்த ஐடியாலஜி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லாட்டி எப்போனா நம்ம பிடிச்சிக்கலாம், சென்ட்ரல் நம்ம ஆட்சி தானே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பின்வாங்கலாம். ஆனால் அந்த நிதி சார்ந்த விஷயம் இப்போ உடனே தேவைப்படும். அதில் மட்டும் தான் இவங்களோட பாலிடிக்ஸ் வந்து திமுக ஸ்கோர் பண்ணுறதை தடுக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக வச்சுருப்பாங்க. ஒரு ஃபண்டை கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு பார்ப்பாங்க. அந்த ஒரு பாலிடிக்ஸ் மட்டும் தான் திமுகக்கு எதிராக பாஜக என்டிஏ கூட்டணி பின்பற்றும்னு நான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க டிஎம்கே வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க பிஜேபி மேலே, அதாவது இந்த இந்தி திணிப்பு அது இதெல்லாம் சொன்னீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்திருந்தார் மோடி. ஸோ அப்போ வந்துட்டு மோடியை வந்துட்டு பிரதமர், அதாவது மக்களுக்கு உதவி செய்ய வந்த பிரதமரை வந்துட்டு ஸ்டாலின் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பாஜக சைட்லேருந்து ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து பாலிடிக்ஸ்னு படி பார்த்தா சரியான பாலிடிக்ஸ் தான். பாஜக வந்து அதாவது விமர்சனமாக வைப்பாங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு ஒரு பாலத்தை திறக்க வந்திருக்கிறாரு, நீங்கள் வராமல் இருந்திருக்கீங்களே, அது வந்து நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது இவங்க வந்து அரசு முறை பயணமாக நான் ஊட்டியில் இருந்தேன், நான் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அது அவங்களுக்கு வேலிட் ரீசன் இருக்குன்னு வைங்களேன். பட் இவங்க வந்து துறை சார்ந்த அமைச்சரை போய்ட்டு ரிசீவ் பண்ண சொல்கிறாங்க, பிடிஆர் ரிசீவ் பண்ணுறாரு. அதே மாதிரி நிகழ்ச்சியில் ராஜகண்ணப்பன் அமைச்சர் கலந்துக்கிறாரு. எனக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் அந்த ஈக்குவல் கேட்டர் ஒருத்தர் அனுப்புகிற அப்படின்ற மாதிரி அதை சொல்லிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து அவங்க அதை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாலின் தவிர்த்ததுக்கான காரணம் என்னென்னா வந்து நீண்ட காலமாக டிமாண்ட் இருக்குது. நம்ம ரீசெண்ட் டேஸில் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மொழி சார்ந்த விஷயம், என்இபி மும்மொழி சார்ந்த இந்த இந்தி திணிப்பு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய ஃபைட் போச்சு நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுதுட்டு இருக்காங்க, அழட்டும் அப்படின்ற மாதிரிலாம் மோடி பேசுகிறாரு. சரியா? பணம் வரலங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். உங்கள் அமைச்சர், உங்களுடைய மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஏற்றுக்கிட்டா மட்டும் தான் கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்கவே மாட்டேன்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட மெஜாரிட்டியாக இருந்திருக்கு, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் ஃபண்டை கை வச்சுட்டு அரசியல் பண்ணதில்லை. அது ரொம்ப ஒரு மோசமான ஹேபிட். அது அவர் பண்ணுறாரு, கொடுக்கலன்னு தெரியும். கொடுக்காத வந்து கொடுத்தேன்னு சொல்கிறார். அவர் என்ன ஃபேக்ட் சொல்கிறாருன்னா, கடந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்தத விட நான் 3 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டேன், 7 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டேன்னு ஃபேக்ட் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் அருமையான பதில் கொடுத்துருக்காரு. எப்போதுமே வந்து விலைவாசி ஏறிட்டே தாங்க இருக்கும், போன கவர்மெண்டோட இந்த கவர்மெண்ட் வந்து கூடுதல் தான் கொடுத்தாகணும், அதில் விஷயமே கிடையாது.
விகிதாச்சாரத்தை செக் பண்ணுங்க, பர்சன்டேஜை செக் பண்ணுங்க. நாங்கள் கொடுத்ததுக்கு அன்றைக்கி எவ்வளோ தேவை இருந்துச்சு, அன்றைக்கி எவ்வளோ விலைவாசி இருந்துச்சு, அப்போ நாங்கள் எத்தனை % ரிலீஸ் பண்ணோம், இப்போ இருக்கிற விஷயத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இப்போ இருக்கிற விஷயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்படி தான் ஒப்பீடு பண்ணணுமே தவிர அப்படி ஒப்பீடு பண்ணக்கூடாது, அமௌண்ட்டில் ஒப்பீடு பண்ணக்கூடாது, விகிதாச்சாரத்தில் ஒப்பீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து அவர் கிளியராக கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு நல்ல விளக்கம் தான். இவங்க வந்து அதை ஒரு என்ன சொல்கிறது வழக்கமாக பாஜக பொறுத்தவரையும் அவங்க அந்த விஷயத்தில் வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது அவங்களுக்கு பெரிய நெருக்கடி தான் சிக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது. நாங்கள் தமிழ்நாட்டில் உடனடியாக பிடிஆர் முதற்கொண்டு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் முதற்கொண்டு எல்லாரும் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது பாஜக அங்கே வந்து அம்பலப்பட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்தை புறக்கணித்ததுக்கான காரணம் என்னென்னா நிறைய விஷயம் இருக்குது, ரீசெண்ட் டேஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம சொன்ன மறந்துட்டோம் பாருங்கள், டீலிமிட்டேஷன் பிரச்சனை. அது பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி இங்கே வந்து சவுத் இந்தியாவுடைய பல ஸ்டேட்ஸ் சிஎம்ஸ்லாம் ஒன்று சேர்றாங்க, நார்த்துலேருந்து வராங்க, இதுலேருந்து வராங்க, பஞ்சாப்லேருந்து வராங்க, வெஸ்ட் பெங்காலேருந்து வரல, ஜார்க்கண்டுடைய ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் சிஎம் அவர் கூட ஒரு நானும் அந்த விஷயத்தை உடன்பாடு தான் உங்களோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பெரிய சப்போர்ட் வருது. அந்த மாதிரியான விஷயத்தில் மோடி அவர்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. பார்லிமெண்ட்டில் இப்போ பட்ஜெட் செஷன் நடந்துச்சு, இந்த செஷன் அவர் அறிவிச்சிருக்கலாம். எதிர்க்கட்சியில் தான் ஒரு கோரிக்கை வச்சாங்க, அதை வந்து 0 hours அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ரைஸ் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு பெரிய பயம் இருக்குது, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள், செய்வேன் செய்ய மாட்டேன், இல்லை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது கேட்டாங்க, அதை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ இவ்வளோ பிரச்சனை சீரியஸாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ ஸ்டாலின் போய் எப்படி வந்து கலந்துக்கிட்டு சிரிக்க முடியும் அவர் கூட. அதனால் வந்து அந்த பயணத்தை அவர் அழகாக தவிர்த்துக்கிட்டு வேற ஒரு அரசியல் செஞ்சுருக்கிறாரு. அது எல்லாருமே ஆப்போசிட் அரசியலுங்கிறது அப்படி தான் இருக்கும். அது பாஜக பேசுகிறது அது அப்படி தான் பேசும். அதில் வந்து அவங்க வேலையை செய்கிறாங்க, இவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க, அவ்வளோதான் பார்க்க முடியும். அமித்ஷாவுடைய வருகை குறித்தும் பாஜகவுடைய தேர்தல் நகர்வு குறித்தும் மிக அருமையாக பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.